சமூக நீதி காத்தார். நீங்க ராமாயணத்தை முழுசா படிங்க, அவ்வளவு சீக்கிரம் அது நீங்க படிங்கப்பா. நான் குடுக்கறேன் ஒரே நிமிஷத்துல சொல்றேன். ராமன் நான் நீங்க சொல்லி கேட்க வேண்டியல. ராமாயணம் ஆமாங்க, நான் சொல்றேங்க. ராமன் சமூக நான் உங்கள்ட்ட சொன்னேன். சபரிட்ட பழத்தை வாங்கி சாப்பிட்டாருங்க, பழங்குடி பெண். அதே மாதிரி அனுமன் ஒரு வானரை ஒரு ராமாயணம் தம்பிங்க, நாளைக்கு இந்த தம்பிக்கு ஒரு ராமாயண புக்கு வாங்கி கொடுத்துருங்க. சும்மா 2 வார்த்தையில ராமனை படிக்க முடியாது. ராமனை முழுசா படிங்க. கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அண்ணாதுரைக்கும் கலைஞருக்கும் ராமனை பத்தி மோசமா பேசுறதுக்காக, பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்சேன். நான் நாத்திகனானவன், ராமனை படிக்க படிக்க ஆத்திக நான் மாறேன்னு சொன்னார். கண்ணதாசனே மாறும்போது உங்களுக்கு ஒரு ராமாயண புக்கை கொடுக்க சொல்றேன். இல்ல நாளைக்கு வன்னியரசுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ராமாயண புக்கை, நீங்க தம்பி ரமேஷ், நாளைக்கு நீங்க வன்னியரசுக்கு கம்பராமாயணம், கம்பர் யாரு? பிராமின் கிடையாது. கம்பர் எழுதின ராமாயணத்தை எல்லாரும் வன்னியரசுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய போராட்டம் நடத்துங்க நான் சொல்றேன். ராமனை எப்படி பேச முடியும்? மாணவ கொலையை தடுக்க துப்பு இல்ல உங்களுக்கு. எல்லாரும் அந்த அந்த ரத்தத்துல நீங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீங்க. ராமனை போய் சொல்றாங்களாம். அதனால இனிமேலாம் எங்களால பொறுத்துக்கொள்ள முடியாதுங்க. உங்களுக்கு ஓட்டு வேணும்னா யார வேணும் நான் கேட்கிறேன். நாங்க மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம். அத்த மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையா பேசினா இந்திக்காரனுக்கு அனுசரணையா பேசுறேன்னு இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க? பஞ்சாப் முதலமைச்சரை ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத யாத்திரை போய் கலந்துக்க போறீங்க? ஹிந்தி போடா, தெரியாது போடான்னு பனியனை போட்டு போங்க நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் பாத யாத்திரைக்கு போகும்போது, வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டீங்கல்ல, போட்டுட்டு போங்க. அதனால சும்மா இப்ப எல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும். நாங்க அகில இந்திய கட்சி, எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்துல இருக்காங்க, அவங்களுக்காக பேசினா உடனே இந்திக்கார கட்சி, நீ தமிழுக்கு எதிரானவ, இந்தி இசை எல்லாம் போடுங்க. ஆனா இன்னைக்கு கூட சொல்றேங்க, தமிழை நிலை நிறுத்துவது நாங்க தாங்க. மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் சொல்றார், தமிழக முகமூடி போட்டு வர முடியாதான். சிபி ராதாகிருஷ்ணன் தமிழக முகமூடி அவங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு தமிழனை எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், தமிழ்நாட்டுக்காரரை தவிர. இது எங்கேயாவது நடக்குமா? சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிறாரு, பீகார் ஒத்துக்குது, மகாராஷ்டிரா ஒத்துக்குது, மத்திய பிரதேசம் ஒத்துக்குது, காஷ்மீர் ஒத்துக்குது, மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர். ஆனா அவர் பிறந்து வளர்ந்து 40 ஆண்டு கால அரசியல் செய்த ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் தமிழக முகமூடியான். தமிழக முகமூடி இல்ல, உங்களோட தமிழ் பற்று என்ற முகமூடி தான் கிழித்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது.